காங்கிரஸ் நிர்வாகிகள் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விரிவான விவரங்கள். தமிழக அரசியலில் மற்றும் ஒரு திருப்பம். 108 தொகுதிகளுடன் தனி பெரும்பான்மை பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக கூட்டணியை உடைத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான தேசிய கட்சியான காங்கிரசினுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து வந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக கூட்டணியிலே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்த தேசிய கட்சிகளில் முதன்மையான கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது திமுக கூட்டணியை உடைத்து வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உற்சாகத்தோடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூருக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெறப் போவதாக நம்பப்படக்கூடியவர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு அவர்களை உள்ளே வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். கிரீஷ் சோடங்கர் இருக்கின்றார். காங்கிரஸ் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க கூடாது என்று விடாப்பிடியாக இருந்த தமிழக காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருந்து வரக்கூடிய செல்வ பெருந்தகையும் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அங்கே சென்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை மட்டுமல்லாமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கூட்டணிக்கு தலைமை வகித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையோ சந்திக்கவில்லை, ஆலோசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. கடந்த 2 நாட்களாக பல கூட்டணி கட்சியினர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினர் திமுக தலைமை அலுவலகம் செல்லவில்லை. தங்களுடைய ஆதரவை, அதாவது நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் இருக்கின்றோம், திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பனையூர் அலுவலகத்திலே காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு உற்சாக கொண்டாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் என்கின்ற ஒரு பெருத்த யானையை, தமிழக காங்கிரஸ் என்கின்ற யானையை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டதை போன்று 11 ஆண்டுகளாக வைத்திருந்தார்கள். ராகுல் காந்தி அந்த இரும்பு சங்கிலியை உடைத்து தமிழக காங்கிரசுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விட்டார் என்று திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில் வந்ததை உற்சாகத்தோடு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கொண்டாட்டங்கள் ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக காங்கிரசினுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு கொடுப்பதற்காக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இதன் பிறகு இன்னும் எந்தெந்த கட்சிகள் வரப்போகின்றன என்பதுதான் ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் இவ்வளவு இடங்களை பெறுவாரா என்பதெல்லாம் கேள்வியாக இருந்தது. அந்த இடங்களை பெற்ற பிறகும் கூட என்ன பெரும்பான்மை இடத்தை பெற்றுவிட்டார், 108 இடங்களை தானே பெற்றிருக்கின்றார். இதன் பிறகு அவர் கட்சிகளை எல்லாம் சென்று சந்திக்க வேண்டும், அவர்களுடைய ஆதரவை எல்லாம் பெற முடியும். அப்படியெல்லாம் ஆதரவு பெற்று தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைத்து விடுவாரா என்பதை போன்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது விஜய் சென்று ஆதரவு கேட்டாரா என்பதை கூட பொதுவெளியில் உறுதி செய்ய முடியாத அளவுக்கு விஜய் வெளியில் செல்லாமலேயே விஜயை நோக்கி கட்சிகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தேடி ஆதரவு கொடுத்திருக்கின்றது முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி. மற்றொரு பக்கம் மூத்த கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எப்பொழுது சென்று விஜய்க்கு நாம் ஆதரவு கொடுக்க போகின்றோம் என்று கேள்வி எழுப்பி